Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம flax seed, ஆலி விதைன்னு சொல்வாங்க அத. அந்த விதையை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் பேக், ஹேர் ஜெல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தான். இது வந்து தமிழில் ஆலி விதை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலான சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் போக முடியல அப்படின்னாலும் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஜெல் செய்யறதுக்கு மெயினாக 2 இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று வந்து வாட்டர், இன்னொன்று வந்து ஃப்ளாக்ஸ் சீட். நான் ஒரு எம்டி பேனில் நான் கரெக்டாக 1 கப் ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு கரெக்டாக 4 ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து வளரும் போதே, அதாவது ரூட்ஸ்லேருந்தே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். அண்ட் ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நம்மளோட ஹேரோட பிரெத், அதாவது ஹேர் வந்து நல்லா அடர்த்தி ஆகும். நம்ம ஹேரில் வந்து பிரேக்கேஜஸ் வந்து கம்மியாகும். அண்ட் ஃப்யூச்சரில் பிரேக்கேஜஸ் வராமையும் இந்த ஹேர் பேக் வந்து தடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து இதை அடிக்கடி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட் வந்து கீழே ரொம்ப செட்டில் ஆகி நம்மளோட பேனோட ஒட்டிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. டைமர் ஆன் பண்ணி கரெக்டாக 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக 5 மினிட்ஸில் நம்மளோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு நம்ம கடையிலலாம் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஆலி விதை ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மெயினாக ஃபிஷ்ஷில் தான் இருக்கும். ஸோ ஃபிஷ் சாப்பிட்டா நமக்கு எந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து இந்த ஹேர் பேக்கில் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் மெயினாக விட்டமின் பி இருக்குது. விட்டமின் பி வந்து நமக்கு போதுமான அளவு கிடைச்சாலே நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் நமக்கு. அண்ட் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வளரும் முன்னாடி வளர்கிறத விட. நெக்ஸ்ட் வந்து இதில் விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ இருக்கிறதுனாலையும் நம்மளோட ஹேர் வந்து நல்லா வளரும் அண்ட் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். இந்த விட்டமின் இ வந்து நமக்கு நிறையா நட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேருக்கும் சரி நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி. இதை வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். அது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவாக போட்டுகிட்டே வரேன். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நமக்கு வந்து ஆலோவேரா ஜெல், ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே ஒரு வளவளப்பு தன்மையோட ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி இந்த ஜெல்லை மட்டும் எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு எம்டி பவுலில் ஒரு காட்டன் கிளாத் விரிச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை வந்து போட்டு இதை நல்லா பிழியணும். நம்ம எந்த அளவுக்கு இதை நல்லா பிழிகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜெல் வந்து கிடைக்கும். ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இது கூடயே நான் எக்ஸ்ட்ராவாக வந்து 2 விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையான ஹேராக இருக்குது அப்படின்னா இது கூடயே வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்லேயே வந்து ஏற்கனவே விட்டமின் இ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த விட்டமின் இ கேப்சியூலை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க.
ஸோ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. நான் ரொம்ப நாளாக என்னோடய ஹேரை எந்த ஒரு கேருமே எடுக்காமல் இருந்ததுனால என்னோடய ஹேர் ரொம்பவே ட்ரையாக, ரொம்பவே ஃப்ரிஸியாக, ரொம்பவே டேமேஜ்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹேரை வந்து ஃபஸ்ட்டு சிக் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பல்லு சீப்பாக எடுத்துக்கோங்க. உட்டன் கொம்பாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சிக் எடுத்ததுக்கப்புறமா இந்த 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணும் போதே லைட்டாக உங்களோட ஸ்கேல்ப்பையும் மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப்பில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் போகும். இந்த ஒரு பிளட் சர்க்குலேஷனே வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களோட ஹேரை ஒரு பன் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 30 மினிட்ஸ் கழித்து ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் நம்மளோட ஹேரில் எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து இதில் என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்களோட பாடி வந்து ஒரு கூல் பாடியோ இல்லை வந்து உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து நம்ம பாடிக்கு ரொம்பவே கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து இதை ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணும் போதே தெரியும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளமோ இல்லை கூல் பாடியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை 10 to 15 மினிட்ஸ்லேயே உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் பேக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நம்ம ஆஃப்டர் ஹேர் வாஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ் உங்களோட ஹேர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப் அண்ட் ஆயிலி ஹேர் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹேருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஹேர் பேக் வந்து உங்களோட ஹேரை வந்து நார்மலாக தான் வச்சுக்கும். பட் நார்மல் ஸ்கேல்ப் அண்ட் ட்ரை ஸ்கேல்ப், அதாவது நார்மல் ஹேர் அண்ட் ட்ரை ஹேர் ரெண்டுமே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் நம்மளோட ஹேரை. ஸோ உங்களோட ஹேர் டைப் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இது உங்களோட ஹேரில் வந்து நல்லாவே ரியாக்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களோட ஹேர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேர் ஜெல் செஞ்சோம் இல்லையா, செஞ்சதை வடிகட்டணும்ல, அந்த வடிகட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் இல்லாட்டி கோகோனட் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஒத்துக்குது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹேர் ஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஹாட் ஆயில் மசாஜ் கொடுத்துருங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு என்றைக்கு நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்ல ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து இந்த காலையிலையோ மதியானமோ எப்பயோ வந்து இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். இதோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். அதுக்காகவே வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ்லேயே இந்த ஹேர் பேக் வந்து உங்களோட ஹேரில் ஸ்கேல்ப்பில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை பொறுத்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வீக்லி 1 டைம் வந்து இந்த ஹேர் பேக் போட்டாலே போதும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கேல்ப்லேயும் சரி, பாடிலையும் சரி, ஹேர்லேயும் சரி, ஃபேஸ்லேயும் சரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்க ஹேரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சில்கியாக வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஹேர் பேக்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஒரு தடவை செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் வந்து நம்மளோட ஹேரில் நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து ரியாக்ட் ஆகும் அண்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று இருக்குது. அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு ரெமெடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்மூத் அண்ட் சில்கி ஹேர் வேணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரெமெடி இருக்கும். இல்லை ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்கும். இல்லை நிறைய வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேருக்கும் ஒவ்வொரு ஸ்கேல்ப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் வந்து ரியாக்ட் ஆகும், ரிசல்ட் கொடுக்கும். எத்தனை ஒவ்வொரு. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து மெயினாக ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தும், ஆனால் ஹேரை வந்து லைட்டாக ட்ரை ஆக்கிடும். ஸோ அதனால நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன்.
ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.